கிராண்ட் ஃபினாலே. ஒரு அருமையான இன்னைக்கு ஒரு கட் ஹெல்த்துக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் பார்க்க போறோம். என்னன்னா நியூட்ரிலேட் மில்க் கிறிஸ்டல் பிளஸ். தமிழ்ல என்னன்னா பால் நெரிஞ்சல் அப்படிம்பாங்க. நம்மளோட லிவர் ஹெல்த்துக்கு வந்து இது ஒரு மேஜரா ரோல் பிளே பண்ணுது. ஸோ லிவர் தான் என்னன்னா நம்ம பாடியில 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஃபேக்டரி எப்படி இயங்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த லிவர் வந்து 24 மணி நேரம் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்குங்க. சரியா? நம்ம பாடியில செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன், நெக்ஸ்ட் டு ஸ்கின் வந்து பெரிய ஆர்கன் லிவர். கிட்டத்தட்ட 1.5 kgs வந்து பாத்தீங்கன்னா வெயிட் இருக்கும். லிவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேல நம்ம பாடியில பண்ணிட்டு இருக்குங்க. சரியா? சோ இந்த லிவர் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வந்து இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி மக்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லிவர் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்குங்க. ஸோ என்னன்னா லிவர் அப்படிங்கிறது ஒரு நம்ம நிறைய பேர் அதை பத்தி ஒரு கேர் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லிவரோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஃபில்டரேஷன்னா நம்ம பாடியில பிளட் சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து பாக்டீரியா வைரஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா ஃபில்டர் பண்ணணும், அதோட பார்ட் வந்து லிவர் பண்ணுதுங்க. அடுத்தது ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ்ங்கிறப்ப கிட்டத்தட்ட 5 லிட்டர் பிளட் வந்து நம்ம சர்க்குலேஷன்ல இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட 10% ஆஃப் தி பிளட் 500 ml பிளட் வந்து லிவர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம பிளட்ல வந்து குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸ்ல வந்து 100 ml ஆஸ் அ கிளைகோஜன் வந்து இந்த லிவர் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நமக்கு எப்போ தேவையோ குளுக்கோஸ் லெவல் குறையும் போது எப்போ தேவையோ அது வந்து கிளைகோஜன் வந்து நமக்கு குளுக்கோஸா ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டு ப்ரொடியூஸ் லிம்ப். லிம்ப் அப்படிங்கிறது தமிழ்ல நிணநீர்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிம்ப் தான் நம்ம பாடியில 2 வெசல்ஸ் இருக்குங்க, ரன் ஆயிட்டு இருக்கு நம்ம என்டையர் பாடியில. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லிம்ப் வெசல்ஸ், நிணநீர் மண்டலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த லிம்ப் ஃப்ளூயிட் இருந்தாதான் சில ஹெவி பார்ட்டிகல்ஸ் ஃபேட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பிளட் வெசல்ஸ்ல வராது, லிம்ப் வெசல்ஸ்ல வரும். அப்ப அந்த லிம்ப் வெசல்ஸ்ல வரும்போது அதுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றது என்னன்னா நிணநீர் தான். ஸோ அப்போ அந்த லிவர் நல்லா இருந்தாதான் அந்த நிணநீர் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம். ஸோ நமக்கு வந்து சாப்பிட்றோம், வயிறுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மவுத்ல டைஜஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டொமக்கு போகுது, அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா அது பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ பிரேக் டவுன் பண்ணி எங்க வருது அப்படின்னா டு ஃபைனல் ப்ராசஸிங் அண்ட் பிரேக் டவுன் லிவருக்கு வருது. ஓகேவா? ஸோ லிவர் வந்து நம்மளோட மெட்டபாலிசம்ல பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து என்னன்னா மெடிசன்ஸ் சாப்பிட்றாங்க, சரிங்களா? அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் தான், எல்லாமே பூச்சி மருந்து அடிச்ச உணவுகள் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி வந்து சுத்தமான தண்ணி எடுக்கிறது இல்ல, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, ஆல்கஹால் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எங்க வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை டீடாக்சிஃபை ஆகுன்னா லிவர்ல டீடாக்சிஃபை ஆகும் இல்லையா? அப்ப எத்தனை லோடு வந்து பாத்தீங்கன்னா லிவர் தாங்குதுன்னு நினைச்சு பாருங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைல் ஜூசஸும் பாத்தீங்கன்னா லிவர்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம டைஜஷனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஃபேட் மெட்டபாலிசம். ஸோ நம்ம விட்டமின் ஏ டி இ கே வந்து நம்ம பாடியில வந்து அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நமக்கு அந்த பைல் ஜூசஸ் இருந்தால் தான் அப்சர்வ் ஆகும். அந்த பைல் ப்ரொடக்ஷனுக்கும் லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. கேல் பிளாடர்ல போய் கேல் பிளாடர்ல இருந்து நமக்கு லிவருக்கு நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போய் அது அந்த 4 நியூட்ரியன்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி அப்சர்வ் பண்ணி நமக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குதுங்க. சரியா? அடுத்தது ரீஜெனரேஷன், முக்கியமானது. ஸோ நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னா தானா வளராது. ஆனா லிவருக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது 50% டேமேஜ் ஆயிருந்தாலும் அது வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துட்டோம், கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 7 daysல வந்து பாத்தீங்கன்னா அதை ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். அந்த கெப்பாசிட்டி வந்து என்னன்னா கடவுள் வந்து அந்த லிவருக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? சோ எதனால வந்து பாத்தீங்கன்னா லிவர் வந்து டேமேஜ் ஆகுது? சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு டேல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் அவங்களோட ஒர்க் ஆகட்டும், ஃபேமிலி ரிலேட்டட் ஆகட்டும், மணி ரிலேட்டட் ஆகட்டும்,
இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா? ஸோ அதை ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரியலனாலும் நமக்கு வந்து லிவர் வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து கொஞ்சம் குறைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். ஸோ நிறைய பேர் இந்த ஆல்கஹால் இன்டேக் பண்றாங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிவரோட ஃபங்க்ஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், சரிங்களா? இது எல்லாமே சாப்பிட்றதுனால லிவர் ஒரு அளவுக்கு தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸஸா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸஸ் நிறைய இன்னும் எக்ஸஸ் கார்போஹைட்ரேட், நிறைய அந்த மாவுச்சத்து உள்ள உணவுகள் அதிகமா எடுத்துட்டாலும் லிவர்னால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிவரை டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸோ கோலா ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், சோடா ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸோ இதெல்லாமே தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா லிவர் டேமேஜ் ஆகும். ஸோ இது டேமேஜ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா சில வார்னிங் சைன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கும். என்னன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு வரும். இல்ல சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளா இருந்துச்சு அப்படின்னா அது பாதிப்பு மஞ்சக்காமாலையா பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளோட்டிங், ஒரு வயிறு உபசமா இருக்கிறது. அதுக்கப்புறம் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்பவுமே அவங்களுக்கு. என்ன ரீசன்னா நம்ம பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கும். ப்ராசஸ் பண்ணாதது பிரெயினுக்கு ரீச் ஆகும். அப்ப என்னன்னா அந்த பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பசியின்மை இருக்கும். மசில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லூஸ் பண்ணுவாங்க. அந்த மசில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்காது. கை காலில் வந்து பாத்தீங்கன்னா வீக்கம் ஏற்படும், ஸ்வெல்லிங்னு சொல்லுவாங்க. அந்த கை காலில் வந்து லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சிம்டமா காமிக்கும். அதே மாதிரி அப்டாமினல் பெயின் இருக்கும். ஸோ அப்டாமினல் பெயின்னா நம்ம பாடியில ரைட் சைட்ல, சரிங்க, ஸ்டொமக்கு கிட்ட ரைட் சைட்ல அங்கதான் லிவர் இருக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயின் வந்து இருக்கும் அப்பப்போ. ஸோ இது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்றோம்னு வைங்க. நெக்லெக்ட் பண்றோம்னா என்ன ஆகும்னா அதுதான் ஃபேட்டி லிவர் டிசீஸா வரும். சரிங்களா? ஸோ ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து இன்னைக்கு இந்தியால அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஒன்னு வந்து ஆல்கஹால் ரிலேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்கஹால் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ இது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கேர்டியோவாஸ்குலர் டிசீஸாவோ இல்ல டைப் 2 டயபெட்டிஸாவோ இல்ல குரோனிக் கிட்னி டிசீஸாவோ மாறும். சரிங்களா? ஸோ எப்படின்னா எப்படி கார்டியோவாஸ்குலர் டிசீஸா மாறுது அப்படின்னா அந்த பிளாக் பில்டப் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல பிளாக் பில்டப் ஆகுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹார்ட் மசில்ஸ் வந்து ஸ்டிஃபன் ஆகும். சரிங்களா? ஹார்ட் பீட்டும் வந்து இர்ரெகுலர் ஆகுங்க. சரியா? ஸோ ஆர்கன் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ்ரல் ஃபேட், அந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபேட் ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகலைன்னு ஆகும். ஸோ இது வந்து ஹை ரிஸ்க். சரியா? ஸோ நமக்கு எப்படி லிவரை பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 400 வருஷமா உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மில்க் டிஸ்டில், பால் நெறிஞ்சில வந்து லிவர் ஹெல்த்துக்கு ஒரு பெரிய ஒரு டானிக்கா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதேதான் நமக்கு நியூட்லைட் வந்து நமக்கு மில்க் டிஸ்டில் பிளஸ் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 இயர்ஸ் ஓல்ட் ஹிஸ்டரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 செல்லிங் ஃபுட் சப்ளிமெண்ட். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்க் டிஸ்டில், இதுல வந்து 4 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்க் டிஸ்டில். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்மளோட லிவர் செல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஸோ எல்லா உடல்ல பாத்தீங்கன்னா செல்கள் ஆனது தான். ஸோ லிவர்லயும் செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டேமேஜ் இருந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவரை வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த மில்க் டிஸ்டிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த லிவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னங்க, நம்ம சாப்பிடக்கூடிய டாக்ஸின்ஸ் உள்ள உணவு, சுத்தமில்லாத குடிநீர், இந்த மாதிரி எல்லாமே ட்ரக்ஸ், இதெல்லாமே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ இது லிவரை டேமேஜ் பண்ணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மில்க் டிஸ்டில் கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி தைராய்டு கிளாண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும். என்னன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி தைராய்டு ப்ரொடக்ஷன் எங்க நடக்குதுன்னா லிவரில் தான் நடக்குது. ஸோ அதுதான் அந்த நமக்கு வந்து என்னன்னா அந்த T4 to T3 அந்த ஆக்டிவ் ஃபார்மை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு தான். அப்போ வந்து அந்த அந்த 70% ஃபங்க்ஷன் வந்து லிவர் தான் பண்ணுதுங்க. ஸோ லிவர் ஹெல்த், நம்ம லிவர் வந்து தைராய்டுக்கும் நல்லபடியா ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா டாண்டலியான்.
இது வந்து தமிழ்ல காட்டு முள்ளங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம லிவர்ல ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷன், அந்த வீக்கங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபிளமேஷன் தான். அந்த இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்கு வந்து நமக்கு இந்த டேண்டலியான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி நம்ம பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கும் பிளட் சுகர் குறைக்கிறதுக்கும் டேண்டலியான் பிளேஸ் மேஜர் ரோல். சரி, எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க நம்ம சப்ளிமெண்ட்ஸ். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல டர்மரிக் இருக்கு. ஸோ டர்மரிக் வந்து என்னன்னா இட்ஸ் நேச்சுரல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இல்லையா, இன்னைக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்தியாவில தெரியும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குர்குமின், அந்த ஆக்டிவ் இன்கிரிடியன்ட், அந்த குர்குமின் அப்படிங்கிறதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பைல் ஜூசஸ் ப்ரொடக்ஷன், பைல் இருந்தாதான் நமக்கு அந்த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த பைல் ப்ரொடக்ஷனுக்கும் டைஜஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்மரிக் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ் பயோஃபிளவனாய்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி டிசீஸ், இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி மக்களுக்கு மேல இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி டிசீஸ்னால அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த சிம்டம்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கும் ரெக்கவர் பண்றதுக்கும் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நமக்கு அந்த பயோஃபிளாவினாய்ட்ஸ், அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேட் தான் இந்த பயோஃபிளாவினாய்ட்ஸ். சரிங்களா?